ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.5ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கோம்? LM = 7.5 சென்டிமீட்டர், MN = 5 சென்டிமீட்டர் மற்றும் LN = 8 சென்டிமீட்டர் அளவுகளுக்கு முக்கோணம் LMN வரைந்து, ஒரு முக்கோணம் LMNங்கிற முக்கோணம் வரைந்து அளவுகள் 3 அளவுகள் அவங்களே கொடுத்துட்றாங்க. LM = 7.5 சென்டிமீட்டர், MN = 5 சென்டிமீட்டர், LN = 8 சென்டிமீட்டர் அளவு கொடுத்துட்றாங்க. ஒரு முக்கோணம் வரும். அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்கவும். முதல்ல உதவி படம் வரைஞ்சிடணும். ஒரு முக்கோணம் ரப்பா போட்டு LM 7.5 சென்டிமீட்டர், LN 8 சென்டிமீட்டர், MN 5 சென்டிமீட்டர்னு மார்க் பண்ணி ரஃபா முதல்ல ஒரு உதவி படம். இதனுடைய நடுக்கோடுகள் எல்லாம் சந்திக்கிற புள்ளி தான் என்ன மையம்? நடுக்கோட்டு மையம். அதை சும்மா ரஃபா நம்ம மார்க் பண்ணி காமிச்சோம். இப்போ வரைவோம். ஃபர்ஸ்ட் படி 1. படி 1ல் என்ன செய்ய போறோம்? முதல்ல முக்கோணம் வரைய போறோம். என்ன முக்கோணம்? LM = 7.5 சென்டிமீட்டர், LN = 8 சென்டிமீட்டர், MN = 5 சென்டிமீட்டர் உள்ளவாறு முக்கோணம் LMN ஐ வரைய வேண்டும். ஒரு முக்கோணம் நமக்கு வரைய தெரியும். LM = 7.5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி முதல்ல ஸ்கேலை வச்சு LMங்கிற பாயிண்ட், 2 பாயிண்ட்டுக்கு இடையில 7.5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டோம். அடுத்து எம்ல காம்பஸை வச்சு 5 சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஒரு ஆர்க் அடிச்சுட்டு, அதே இது காம்பஸை எல்லில் வச்சு 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்க் அடிச்சிடும். அந்த 2 ஆர்க்கும் வெற்ற புள்ளி எண்ணுன்னு வச்சு LN ஜாயின் பண்ணணும், MN ஜாயின் பண்ணணும். ஓகே, முதல்ல முக்கோணம் வரைஞ்சிடும். இது சின்ன கிளாஸஸ்லேயே நம்ம முக்கோணம் எப்படி வரைகிறதுன்னு கற்றுக்கிட்டோம். முதல்ல ஒரு லைனு காம்பஸை வச்சு இங்கே 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு, இங்கே வச்சு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு, 2 ஆர்க்கு வெற்ற புள்ளியை என்னன்னு வச்சுக்கிறோம். ஸோ LN MN ஜாயின் பண்ணோம்னா LMNங்கிற முக்கோணம் முதல்ல நமக்கு கிடைச்சிரும். அடுத்து படி 2. இந்த LMங்கிற லைனுக்கும் இந்த LNங்கிற லைனுக்கும் என்ன வரைய போறேன்? நடுக்கோடு வரைய. என்ன வரைய போறேன்? நடுக்கோடு அல்லது மைய குத்துக்கோடு. எப்படி வரையணும்? இந்த LMக்கு மைய குத்துக்கோடு வரையணும்னா இதுக்கு பாதிக்கு மேல அடுத்து மேல ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு. அதே போல அதை எல்லில் வச்சு மேல ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு. அதை அப்படியே டாட்டா வச்சு ஜாயின். அது LM சந்திக்கிற அந்த பாயிண்ட்டை Pன்னு டினோட் பண்ணும். ஸோ LMக்கு நம்ம மைய குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம், நடுக்கோடு அல்லது மைய குத்துக்கோடு வரைஞ்சிடறோம். அதே போல LNக்கு வரைய போறேன். இந்த LNக்கு இங்க எல்லில் காம்பஸை வச்சு பாதிக்கு மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. அதே இதை எண்ணில் வச்சு மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. அதை அப்படியே டாட்டா வச்சு ஜாயின். அது LN சந்திக்கிற புள்ளி Qன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, இப்ப இந்த Pயை கொண்டு வந்து என்னோட இணைக்கணும். இந்த Pக்கு எதிர்த்தாப்புல இருக்க அந்த உச்சியில இணைக்கணும். இந்த Qவை கொண்டு வந்து அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்க உச்சியில இணைக்கணும். இதுதான் நடுக்கோடுகள். இந்த PN நடுக்கோடு, MQவும் நடுக்கோடு. அப்ப அந்த மையக்குத்துக்கோடு வரைகிறோம் இல்லையா, அது நடுக்கோடு. LM Pயிலும் LN Qவிலும் சந்திக்கும். சரியா? இப்ப எதை ஜாயின் பண்ண போறேன்? PNஐயும் MQவையும் ஜாயின். PN, MQ என்பவை நடுக்கோடுகள்.
நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி தான் நடுக்கோட்டு மையம். ஜியில் சந்திக்கும் ஜி நடுக்கோட்டு மையம். ஓகேவா? முதல்ல எல்எம்க்கு ஒரு நடுக்கோடு, எல்எனுக்கு ஒரு நடுக்கோடு வரைஞ்சிட்டு அது அந்த எல்எம்ஐ எந்த இடத்துல சந்திக்குது, அந்த பி அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த முனையோட ஜாயின் பண்ணணும். அதே போல இந்த கியூவை கொண்டு வந்து அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறதுல முனையில ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டு கோடுகள் தான் நடுக்கோடு. எது? பிஎன்னும் கியூஎம் தான் நடுக்கோடுகள். அந்த நடுக்கோடுகள் சந்திக்கும் மையம் தான் நடுக்கோட்டு மையம். ஓகே.